வெல்கம் டு மயா பிரிஸ்மஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் MA 3151லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 8 மார்க் கொஷின் 2024 கேட்டிருக்காங்க. கொஷின் பார்த்துருவோமா? ஃபைண்ட் dy by dx and d squared x by dy squared for y squared into 2 minus x equal to x cube at 1,1. ஸோ இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா dy by dx கேட்குறாங்க, d squared x by dy squared கேட்குறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு d squared y by dx squared ரீட் பண்ணிடாதீங்க. d squared x by dy squared. ஸோ y squared into 2 minus x equal to x cube இதான் கொஷின் at 1,1. ஸோ ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரில் நம்ம x, yக்கு பதிலாக 1,1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துருவோம். சொல்யூஷன் கொடுத்துருக்க கொஷினை முதல்ல எழுதிக்கிடுவோம். y squared into 2 minus x equal to x cube. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா? ஃபஸ்ட் நான் பண்ண போகிறது dy by dx. அப்போ இந்த டினாமினேட்டரில் நமக்கு என்ன வேரியபிள் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் என்ன வேரியபிள் இருக்குது? எக்ஸ். அப்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேயா? அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுறேன். d by dx of y squared into 2 minus x இன்னும் பண்ணலை, ஜஸ்ட் நோட்டேஷன் தான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைட் d by dx of x cube. எக்ஸை பொறுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா y squared into 2 minus x. ஸோ ரெண்டு இங்கே ஒய்யும் இருக்குது இங்கே எக்ஸும் இருக்குது வித் மல்டிப்ளிகேஷனில். ஸோ இங்கே என்ன ரூல் அப்ளை பண்ணணும்? ப்ராடக்ட் ரூல். இது யூன்னு எடுத்துக்குவோம், இதை நம்ம வின்னு எடுத்துக்குவோம். எய்தர் இப்படி டைரெக்டாக பண்ணலாம், அல்லது என்ன பண்ணலான்னா இந்த ஒய் ஸ்கொயரை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2y squared minus 2xy squared மல்டிப்ளை பண்ணிவிட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் டைரெக்டாக பண்ணுறேன். நான் வந்து யூங்கிறத ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், விங்கிறத 2 minus xன்னு எடுத்துக்கிறேன். இப்படி தான் எடுக்கணுமா அப்படின்னா மாற்றியும் எடுத்துக்கலாம். இந்த u ஈக்குவல் டு 2 minus xன்னு எடுத்துக்கலாம், v ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ப்ராடக்ட் ரூல் நமக்கு என்ன சொல்லுது? d by dx ஆஃப் u இன்ட்டு v ஈக்குவல் டு u இன்ட்டு u. ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதர் ஒன்றை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ விஏ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா dv by dx ப்ளஸ் இப்போ v அப்படியே வச்சுக்குவோம், யூஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், du by dx. இதுதான் ப்ராடக்ட் ரூல். ஓகேயா? அப்போ இங்கே அப்ளை பண்ணுவோம். என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே எனக்கு u ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், u ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அடுத்ததாக v ஈக்குவல் டு 2 minus xன்னு இருக்குது. டைரெக்டாக நம்ம எழுதலாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எடுத்து சொல்லித்தரேன். விச் இம்ப்ளைஸ் இப்போ யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? du by dx. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இங்கே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, வேரியபிள் என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஆனால் நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே வேரியபிள் எனக்கு ஒய் இருக்குது, ஆனால் நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அதனால இந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டிய ரூல் செயின் ரூல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன வேரியபிள் இருக்குது அதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம இந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேயா? அப்போ இங்கே என்ன வேரியபிள் இப்போ எனக்கு இருக்குது? ஒய் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது டி பை dy ஆஃப் ஒய் பவர் என். நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் பவர் என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து. அப்போ என் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1 இல்லையா? அதுதான். அப்போது ஒய் ஸ்கொயர்னு சொல்லும்போது பவரில் இருக்கக்கூடிய 2 முன்னால் வந்துடும். 2 இன்ட்டு ஒய் பவர் 2 minus 1 தட் இஸ் 2y. ஓகேயா? இதோட முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. இங்கே நம்ம எதை பொறுத்து பண்ணுறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அதனால் இன்ட்டு dy by dx. இந்த ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணியாகணும். புரியுதா? ஸோ இப்போ விக்கு வருவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா dv by dx. இந்த வியை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு இது என்ன? கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 வரும். மைனஸ் இப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன்? எக்ஸை பொறுத்து தான் பண்ண போகிறேன். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என். சேம் ரூல் தான், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 1ன்னு சொல்லும்போது 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 minus 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா? ஸோ எக்ஸை நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்பர் 1ன்னு கிடைக்கும். அவ்வளோதான்.
which is equal to -1. புரியுதா? ஸோ u வந்து நமக்கு in terms of yயில் இருக்குது. ஆனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது with respect to x. அதனால் with respect to y முதல்ல பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிடக்கூடாது. இன்ட்டு dy by dx மறந்துடாமல் போடணும். இதுதான் இங்கே மெயின். ஓகே, சரிங்க, அப்ளை பண்ணுவோமா? u இன்ட்டு v அப்படின்னா u இன்ட்டு dv by dx. uங்கிறது என்னது? y ஸ்கொயர்டு இன்ட்டு dv by dx என்ன? இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். dv by dx equal to -1. ஓகே, அடுத்ததாக என்ன சிம்பிள் போடணும்? ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்ததாக v இன்ட்டு du by dx. vங்கிறது என்னது? 2 - x இன்ட்டு du by dx. du by dx இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 2y இன்ட்டு 2y இன்ட்டு dy by dx எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் க்யூபை எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த வேரியபிளும் சேம் தான். அப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. அப்போ இங்கே வரும்போது 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 - 1 தட் இஸ் 3x ஸ்கொயர்டு. ஓகேயா? ஸோ இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். -y ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 - x இன்ட்டு 2y into dy by dx equal to 3x squared. எனக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். இந்த இடத்துல x and yக்கு பதிலாக நம்ம 1,1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? dy by dx ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஆனால் எனக்கு அகைன் செகண்ட் டெரிவேட்டிவ் d squared x by dy squared வேணும். அதனால நான் கொஞ்சம் கூட இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகேயா? இப்போது இந்த -y squared அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகிரும்? 2 - x into 2y into dy by dx equal to 3x squared plus y squared. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 2 - x into 2y நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எனக்கு இங்கே போகும்போது இது என்ன ஆயிரும்? 2 - x into 2y அப்படியேயும் கீழே டினாமினேட்டரில் வந்துடும். 2 - x into 2y. புரியுதா? இப்போ நான் x,y பதிலாக x,y பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1,1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x,y equal to 1,1. ஸோ dy by dx of 1,1 equal to 3 into 1 square that is 3 plus 1 by 2 minus 1 that is 1 into 2 into 1 that is 1. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. which is equal to 2 minus 1 into 2 இல்லையா? சரி, இது 2 into 1 that is 2. ஸோ 4 by 2 இருக்குது which is equal to 2 கிடைக்குது. ஓகே, ஆன்சர் என்ன? dy by dx equal to 2 at 1,1. புரியுதா? இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் d squared x by dy squared பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது dy by dx. ஸோ இதை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை y squared into 2 - x equal to x cube எழுதி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு dx by dy கிடைக்கும். அகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d squared x by dy squared கிடைக்கும். இன்னொரு மெத்தடு, நம்ம ஆல்ரெடி dy by dx கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இல்லையா? அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? நமக்கு dx by dy. அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நமக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ dx by dy equal to 1 by dy by dx. ஜஸ்ட்டு அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறோம், தலைகீழாக எழுதுகிறோம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் வருது. 2 - x into 2y divided by 3x squared plus y squared. இப்போ நம்ம இதை ஒன் டைம் மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? d squared x by dy squared கிடச்சிரும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் கீழே இருக்குது இல்லையா? அதை பொறுத்து தான் நம்ம பண்ணணும். இங்கே நமக்கு கீழே இருக்கிறத பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆன் போத் சைட்ஸ். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? d squared x by dy squared equal to. இப்போ இது டிவிஷன் ரூல். டிவிஷன் ரூல் எப்படி? ப்ராடக்ட் ரூல் நம்ம பார்த்தோம். u into v அப்படின்னா ஒன்றை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுட்டு அதர் ஒன்றை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணணும். ப்ளஸ் போட்டு அதர் ஒன்றை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இன்னொரு இதை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே டிவிஷன் ரூல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மேலே இருக்கிறது யூன்னு எடுத்துக்கிறேன். மேலே நியூமரேட்டர் இருக்கு இல்லையா? இதுதான் என்னோட யூ. இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? இதுதான் என்னோட வி. ஓகே, அப்போ u by v மெத்தட் என்ன சொல்லுது அப்படின்னா, டினாமினேட்டரை ஃபிக்ஸடாக வைக்கணும்.
இப்போ டிவிஷன் ரூலில் டினாமினேட்டரை தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடாக வைக்கணும், வியை தான் ஃபிக்ஸடாக வைக்கணும், இன்ட்டு நியூமரேட்டரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் என்னது யூ, ஸோ இந்த யூவை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டியூ பை டிஒய். ஓகே, மைனஸ் சிம்பிள் என்ன வரும், மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ். இப்போ நியூமரேட்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு டினாமினேட்டர் நான் என்னென்னு எடுத்திருக்கேன் வி, ஸோ இந்த டினாமினேட்டரை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிவைடட் பை இந்த டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும் டைரெக்டாக, வி ஸ்கொயர். புரியுதா? இதுதான் டிவிஷன் ரூல். இது ப்ராடக்ட் ரூல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டிவிஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒய்யை பொறுத்து பண்ணுறோம், அதனால் டி பை டிஒய் ஆஃப் யூ பை வி ஈக்குவல் டு டினாமினேட்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு யூவை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும், மைனஸ் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த வியை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும், டிவைடட் பை இந்த டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் நம்மளோட டிவிஷன் ரூல். புரியுதா? அப்போது நான் இங்கே என்ன யூன்னு எடுத்திருக்கேன், என்ன வீன்னு எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரியுதா? நியூமரேட்டரை யூன்னு எடுத்திருக்கேன், டினாமினேட்டரை வீன்னு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பண்ணி அப்படியே கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ என்னோடய யூ என்ன இருக்குது, யூ ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2y இருக்குது. ஓகே, அப்போ இந்த யூவை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டியூ பை டிஒய் என்ன கிடைக்குது, du by dy equal to, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் யூவி மெத்தட், அகெயின் இது u இது v. அப்போ 1 நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்குவோம், ஸோ 2 மைனஸ் எக்ஸை நான் ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த 2yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, ஒய் இருக்குது, எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ஒய்யை பொறுத்து தான். அப்போ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நம்பர் 1. ஸோ 2 இன்ட்டு 1 2 தான். புரியுதா? ஸோ இங்கே வேறு வேரியபிளை நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணோன்னா நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஓகேயா? இப்போ நமக்கு டெரிவேட்டிவ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, டி பை டிஒய் ஆஃப் ஒய் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1, இந்த ஃபார்முலா தான். அதே மாதிரி இந்த ஒய்யை நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒய்க்கு பவர் வந்து நம்பர் 1 தான். ஸோ பவர் முன்னால் வரும்போது 1 இன்ட்டு ஒய் பவர் 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஒய் பவர் 0, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ ஒய்யை பண்ணால் நமக்கு நம்பர் 1 தான். ஸோ டெரிவேட்டிவ் ஃபார்முலா தான் இதில் இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்பர் 1 கிடைக்கும், போட்டாச்சு. அடுத்ததாக ப்ளஸ், இது யூவி மெத்தட், இது யூ இது வி. ஸோ 2 மைனஸ் எக்ஸை ஃபிக்ஸடாக வச்சுருந்தேன், இப்போ எதை ஃபிக்ஸடாக வைக்க போகிறேன், 2yயை ஃபிக்ஸடாக வைக்க போகிறேன். ஓகேயா? 2yயை ஃபிக்ஸடாக வச்சுட்டு 2 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ 2 மைனஸ் எக்ஸை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ஒய்யை பொறுத்து. இங்கே 2ங்கிறது என்னது, கான்ஸ்டண்ட்டை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ அதை நம்ம போட வேண்டாம். 0 மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது வேரியபிள், ஆனால் எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பொறுத்து. அப்போ நம்ம செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகேயா? இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், அதனால செயின் ரூல். எப்படி செயின் ரூல் அப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நம்பர் 1 கிடைக்கும். அதோடு முடிச்சுட்டு ஓடிடாமல் இன்ட்டு அகைன் அந்த எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும், அதாவது டிஎக்ஸ் பை டிஒய் போடணும். டினாமினேட்டரில் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம முடிச்சாகணும். புரியுதா? ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எனக்கு, 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2, அதாவது 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ், அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம், மைனஸ் 2y இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஒய்னு கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ v நம்ம என்னென்னு எடுத்தோம், v ஈக்குவல் டு டினாமினேட்டர் எடுத்தோம் இல்லையா? அப்போது 3x² ப்ளஸ் y², 3x² ப்ளஸ் y². இப்போது இந்த வியை ஒய்யை பொறுத்து பண்ணுவோம், dv பை dy ஈக்குவல் டு என்ன வருது, dv பை dy ஈக்குவல் டு. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் வேரியபிள், ஆனால் எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பொறுத்து. எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், செயின் ரூல், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் எனக்கு, 2x. பவர் முன்னால் வந்து பவரில் ஒரு 1 ரெடியூஸ் பண்ணுவோம், 2x. அதே தான் இங்கே 3 இன்ட்டு 2x, 3 இன்ட்டு 2x, அப்படியே முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. இங்கே நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒய்யை பொறுத்து. அதனால் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஒய் போடணும். புரியுதா? அடுத்தது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு,
இங்கே வேரியபிள் வந்து ஒய் தான், நம்ம ஒய்யை பொறுத்து தான் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிரும் இன்ட்டு 2y. புரியுதில்ல? அதாவது d by dy ஆஃப் ஒய் ஸ்கொயர்டு, ஒய் பவர் என் ஃபார்முலா என்ன, n இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் 1. இதுதான் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நமக்கு பவர் முன்னால் வந்துடும். ஸோ 2 இன்ட்டு ஒய் பவர் 2 மைனஸ் 1, தட் இஸ் 2y. புரியுதுல? விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 6x இன்ட்டு dx பை dy ப்ளஸ் 2y. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச u du by dy, v dv by dy, இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு d ஸ்கொயர் x by dy ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்ததாக ஃபைனலாக அந்த x, yக்கு பதிலாக 1, 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ஒரு மெத்தடு. அல்லது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாகவே நான் இங்கேயே என்ன பண்ண போகிறேன், u இருக்க இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, யூவோட வேல்யூ du by dyயோட வேல்யூ எல்லாமே டைரெக்டாக இங்கேயே கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இப்போது at 1, 1ல் நமக்கு யூவோட வேல்யூ என்ன, u ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும், ஒய்க்கு பதிலாக 1 போடணும். அப்போ என்ன ஆயிரும், 2 மைனஸ் 1 தட் இஸ் 1 ஆகும், இன்ட்டு 2 இன்ட்டு 1 தட் இஸ் 2. ஸோ 1 இன்ட்டு 2, அப்போ யூ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி du by dyக்கு வாங்க, du by dy ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 மைனஸ் 1 தட் இஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 தட் இஸ் 2 dx by dy. வேல்யூ தெரியுமா? எஸ், நம்ம ஆல்ரெடி du by dx கண்டுபிடிச்சிக்கோம். இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, dx by dy, அது வந்து 1/2. ஸோ இன்ட்டு 1/2. அப்போ என்ன ஆயிருது, எனக்கு 2 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிது. இப்போ வியோட வேல்யூ பார்ப்போம், v ஈக்குவல் டு, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, அப்போ 3 + 1 4. ஓகே, dv by dy இதுலேயும் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 இன்ட்டு, ஸோ சிம்பிளி பண்ணது இங்கே இருக்கா, 6 இன்ட்டு 1 தட் இஸ் 6 இன்ட்டு dx by dyங்கிறது 1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1. ஸோ இங்கே என்ன ஆயிருது, 3 2 6, 3 + 2 5ன்னு கிடச்சிது. ஓகே, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1 இம்ப்ளைஸ் d ஸ்கொயர்டு எக்ஸ் பை dy ஸ்கொயர்டு ஈக்குவல் டு வியோட வேல்யூ என்னது, 4. du by dyயோட வேல்யூ நம்பர் 1 மைனஸ் யூவோட வேல்யூ நம்பர் 2, dv by dyயோட வேல்யூ 5 டிவைடட் பை v ஸ்கொயர்டு, வியோட வேல்யூ 4, ஸோ 4 ஸ்கொயர்டு 16. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 10, ஸோ மைனஸ் 6/16. அப்போ கேன்சல் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் 3/8ன்னு கிடைக்குது. புரியுதா? அப்போ என்னோட ஆன்சர் d ஸ்கொயர்டு எக்ஸ் பை dy ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 3/8 அட் 1, 1. புரியுதா? ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ராடக்ட் ரூல் என்ன, டிவிஷன் ரூல் என்ன, செயின் ரூல் என்ன, எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ப்ராடக்ட் ரூலை பொறுத்தளவுக்கு எதனாலும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடாக வச்சுட்டு நம்ம பண்ணிடலாம். ஆனால் டிவிஷன் ரூலில் டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடாக வைக்கணும். ஓகேயா? மைனஸ் நியூமரேட்டர் ஃபிக்ஸடாக வச்சுட்டு அடுத்ததாக டிவைடட் பை டினாமினேட்டரோட ஸ்கொயர் நம்ம போடணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. For more videos, like, share and subscribe to Maya Prismas Academy. Thank you.